வணக்கம். இப்போ நான் ஒரு காரசார மீன் வறுவல் பற்றி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய், தனியா, அப்புறம் பட்டை, கிராம்பு, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, உப்பு. இதை வந்து அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். லேசாக எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் பொன்முருகலாக வறுத்து வச்சுருக்கேன். இதை எப்படின்னா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் ஒரு சுற்றுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிறது ஒரு சுற்றியாச்சு. அதோட இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச இந்த மசாலா பொருளை போட்டுடலாம். அதோட தேவையான உப்பு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவேன். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. நல்லா வாசனை வந்து இதெல்லாம் வந்து இதில் எடுத்துக்கிறேன். ஒரு தட்டில் நம்ம மீனெல்லாம் எடுத்து வச்சு மசாலா தடவிடலாம். பாருங்க, இதோட உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இப்போ லெமன் ஜூஸ் மட்டும் கடைசியாக இதில் சேர்த்துடுறேன். பாருங்க, இதில் வந்து மீன் தூள் எடுத்து வச்சுருங்க. சங்கரா மீன், இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா மசாலாவை நல்லா வச்சு நல்லா கலவிடலாம். இதில் வெங்காயம், அப்புறம் வந்து தனியா, மிளகாய், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, அடுத்தது ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து, அதோட உப்பு சேர்த்து அரைச்சி லெமனை கடைசியாக எடுத்து அதில் பிசைஞ்சு வச்சு போடுறது. இதை போட்டிருக்கேன். அது இதுக்குள்ளே நல்லா அப்போ தான் அந்த மசாலா வந்து அது நல்லா ஊறும். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வறுத்தீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் இதுக்கு வரும். ஒரு காரசார மீன் வறுவல், அதோட மசாலா வாசனையோட தூக்கலாக இருக்கும். இதோட இந்த லெமன் ஜூஸு, லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து புளியை சேர்த்துடலாம். புளிக்கரைசல் கொஞ்சமாக எடுத்து அதில் அப்படியே கடைசியாக புளியை விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தடவிடணும். நல்ல அருமையான வாசனையோடு இருக்குது. வறுக்கும்போது நல்லா ஸ்மெல் வரும்.
4 மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த தோசை தவா வச்சுருங்க. தேவையான மீன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கணும். ஃபுல்லாக எப்போயும் மீன் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அந்த மாதிரி வச்சிங்கன்னா மசாலா அதில் வந்து இந்த மசாலா அதில் ஊறாது. அது நம்ம அரைக்கிற மசாலா நம்ம மாவு மாதிரி இருக்கிறதா அதில் வந்து அந்த மாதிரி செய்யலாம். இது நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால இதை நீங்கள் வந்து இப்படி வச்சு தனியாக வச்சிங்கன்னா தான் அதில் மசாலா நல்லா ஊறி நல்லாயிருக்கும். தோசை கல் காமிச்சு வந்து நம்ம தேவையான அளவு மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவேன். நல்லா சூடாகட்டும். இது ஒரு நல்ல மணமான மீன் வறுவல். நான் வந்து இந்த இதில் எப்பயும் மிளகாத்தூள் தனியா அந்த மாதிரி தான் அதை போட்டு தான் அரைப்போம். அரைச்சி அதை வந்து மிக்ஸ் பண்ணி மீன் வறுக்கிறது. இப்போ இதில் வந்து நீங்கள் பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் போட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வாசனையான மீன் வறுவல் இது. அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மசாலாவோட எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு வச்சுருங்க. இந்த மசாலா இருந்ததுன்னா இப்படி மேலே கறி விட்டுருங்க. கொஞ்சம் சேர்த்து இருக்கிறாப்புல இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. எந்த மீனுக்குமே நீங்கள் இந்த மாதிரி முள் இல்லாத மீனுக்கு இன்னும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து கொடுத்து சாப்பிடலாம். வெங்காய டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டோட வாசனை நல்லா சீன் பண்ணிடுவோம். நல்லா அப்படியே சிம்மில் வச்சு நல்லா சேர்த்து விடணும். கருவேப்பிலை சேர்த்து விடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும். அந்த சாறு, அந்த லெமன் ஜூஸு அதெல்லாம் வந்து நல்லா சாறு உள்ளே இறங்கி நல்லா. ஆனால் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட ஒரு டைம் எடுத்து அரை ஆஃப் அன் ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். சீக்கிரம் செய்கிறதுனா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வாசனை அட்டகாசமாக வருது. எப்பவுமே நான்வெஜ் சமைக்கும் போது இதெல்லாம் நம்ம சேர்த்து சமைச்சோம்னா ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். நைட் நேரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் சாப்பிட்ட உடனே செரிமானம் ஈஸியாகிடும். இப்போ நல்லா இது வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா அப்படியே இருந்தோம்னா திருப்பணும். உடனே திருப்பினீங்கன்னா அந்த மசாலா பேத்துட்டு வந்துடும். அப்படியே சுட்டாமல் தனியாக வந்துடும். இன்னும் டைம் இருந்தால் 2 போட்டு எடுக்கலாம். நல்லா பெரிய தோசை தவா இருந்தால் நல்லா 4 போடலாம். இதெல்லாம் அதிகமாக போட்டுருங்க. நீங்கள் வந்து 2 போட்டிங்கன்னா தனியாக எடுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொறுமையாக செய்யணும். ரொம்ப அவசர அவசரமாக செஞ்சோம்னா அது தனியாக வந்துடும். நல்லா நல்ல அகலமான தோசை தவா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தள்ளி போட்டு அதை இது பண்ணாமல் எடுக்கலாம் மசாலாவை. வந்துட்டு நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும். அப்போ திருப்பிலாம் ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சாம்பார் சின்ன வெங்காயம் இல்லைங்களா, அதனால அந்த டேஸ்ட் வந்து இதோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா ஒரு சுவை கொடுக்கும்.
வந்து கொஞ்சம் திருச்சி வச்சு நல்லா வாசனை கம்ம வருது. நல்லா இது பார்த்தா மீன் வறுவல் மாதிரியே தெரியும். நல்ல ஒரு வாசனை உள்ள ஏதோ வாசனை உள்ள சிக்கன் அந்த மாதிரி வறுவல் மாதிரி தெரியும். கணக்கில் உள்ளது கொஞ்சம் டீ வந்து கம்மியாக இருக்குது. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் வேகணும் அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயை மேலே சைடில் விட்டுடலாம். மற்றபடி இதில் வந்து எண்ணெயே போகும். இந்த சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சா தான் அது கருதாமல் நல்லா வரும். நான் உங்களுக்கு அவசரமாக செஞ்சு காமிக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தெரியுது. இல்லைன்னா பொண்ணுங்க அப்படியே நல்லா இருக்கும். இதே நம்ம மாவு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் வெறும் வெங்காயம் இந்த மசாலா பொருள் தான் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப வாசனை கமகமான வருது. நல்லா ஒரு இதில் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அது போதும். அதுக்கு மேலே நச்சு திருப்பி கருவில் இருக்கிற மாதிரி வைக்க வேண்டாம். இதே மாதிரி செஞ்சாலே நல்லா இது வந்துடும். சுட எடுத்து அப்படி தனியாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைடு சாப்பிட்றதுக்கு இதாக இல்லை. இது சூடாக சாப்பிட்றவங்க, நல்லா விரும்பி மீன் வறுவல் சாப்பிட்றவங்க அழகாக அப்படியே ஒரு ஆனியன் கூட வச்சு சேர்த்து தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாருங்கள் இது ஒன்றே தெரியுது, நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சிம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். நல்லா சிம் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். வேலையாக இருந்துச்சு. கொஞ்சம் உள்ள இருந்தாலும் நமக்கு இந்த அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் மசாலா கீழே விழுந்தால் அது கொஞ்சம் அந்த டீயில் அப்படி தான் கொஞ்சம் கருமாப்பு தெரியும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், அருமையான காரசாரமான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வேறு சமையலோட உங்களை பார்க்குறேன். பாய்.